வாழ்க்கையில எப்பவுமே ரெண்டு மனநிலைகள்ல தான் இருக்கும். கரெக்டா? ஒண்ணு இன்பம் அல்லது துன்பம். பெரும்பாலும் துன்பத்துல தான் இருக்கும். உண்டா இல்லையாங்க? எங்க அலுவலகத்துல பணிபுரிந்த ஒருத்தர் என்னோட ரொம்ப வயதுல மூத்தவர். அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. ரிட்டையர் ஆகியே 10 வருஷம் ஆயிடுச்சு. அவரை சமீபத்துல நான் சந்திச்சேன். அவரெல்லாம் படியில இருந்த போது எப்படி இருப்பார் தெரியுமா? அப்படியே சிங்கம் மாதிரி இருப்பார். அவரை யாராவது ஒரு கேள்வி கேட்க முடியாது. நீங்க அந்த மாதிரி நிறைய பேர் நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஒரு அப்படியே பொம்மனும். நாங்கெல்லாம் அப்பெல்லாம் ரொம்ப ஜூனியர். நல்லா அவரை பார்த்தாலே நாங்க அப்படியே 4 ஸ்டெப்ஸ் பேக் பின்னாடி போயிடும். அவர் எதிரிலேயே நாங்க நிக்க மாட்டோம். அவருடைய கேபின் வாசல்லையே தவம் கிடைக்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கும், ஆனா வாசல்லையே தவம் கிடைக்கணும். அவர் காலே அரைக்கால் கண்ணால் நம்மளை பார்த்து அப்படின்னாக்க நம்ம போச்சு, அப்பாயின்மெண்ட் போச்சு, அடுத்த நாள் தான் வரணும். அப்படி இருந்தாரு. ரிட்டையர் ஆன பிறகு அவரை கன்சல்டன்ட் அது இதுன்னு 2-3 வருஷம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஐயா எதுக்கு ஃபேர்வெல் நடத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? அலுவலகத்துல எதுக்குங்க ஃபேர்வெல் நடத்த? மாலையை போட்டு உன்னை போல உண்டா, நீதா இந்திரன் நீதா சந்திரன் வீடு மட்டும் கொண்டு விடுறாங்க. எதுக்கு? திரும்ப நீ வந்துடக்கூடாதுன்றதுக்காக. இது புரியாம சில பேர் ஃபேர்வெல்ல சொன்னதை சீரியஸா எடுத்து அடுத்த நாள் ஆபீஸ் போய் நிக்காதீங்க, அவமானப்படுவீங்க. இவருக்கு ரிட்டையர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைங்கள்லாம் வேற வேற நாட்டுக்கு போயிட்டாங்க. மனைவி சீரியல்ல முழுகிட்டாங்க. இவருக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்லை செய்யறதுக்கு. அவர் என்கிட்ட கேட்டார், இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே அர்த்தம் இல்லை. நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? உடல் எல்லாம் நல்லா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை இருக்கு. பட் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் எப்படி வாழ முடியும்? சொன்னீங்க, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அவன் சோத்துக்கே வழி இல்லாம எவ்வளவு பேர் தெருவில் இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? வீட்டுல கார் வச்சிருக்கீங்க, ஒய்ஃப் நல்ல ஹெல்த்ல இருக்காங்க, உங்க ஹெல்த் நல்லா இருக்கு, பெரும் பணியில இருந்து ஃபுல்லா ரிட்டையர் ஆகி நல்லபடி ரிட்டையர் ஆகிறது ஒரு பெரிய போனஸுங்க. அவன் ரிட்டையர் ஆகிறதுக்கு முந்தின நாள் தான் பெரிய சார்ஜ் ஷீட் வருது. நீங்க நல்லபடி ரிட்டையர் ஆயிருக்கீங்க, எவ்வளவு பெரிய விஷயம் அது. காசுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல காசு வச்சிருக்கீங்க, நினைச்சா பயணம் செய்றீங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணுமே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது சார் நான் சொன்னேன். அடுத்த 1/2 மணி நேரம் பேசணும். இப்ப நான் இங்க பேசுறதோட அதிக நேரம் பேசுறேன். என்னை சுத்தி இருக்கிற ஒரு பயம் சரி. என் தம்பி இருக்கான் பாரு, அவனோட மோசமானவன் இது மட்டும் நான் பார்த்தது. எத்தனை பேர் ஆபீஸ்ல நான் வளர்த்து விட்டுருக்கேன். யாருக்குமே நன்றி கிடையாது. இந்த உலகமே நன்றியற்றவர்களோட எல்லாத்தையும் விட என் வீட்டுக்காரமா இருக்கு. என்ன மதிக்குதா? நான் ஏதாவது ஒண்ணு செய்ய சொன்னா, நான் ஒரு நாள் கேட்டேங்க, என்னங்க பெரிய விஷயம் என்ன கேட்டேன், இவர் மீன் குழம்பு பண்ண, மீனே வாங்கலன்னு சொல்லிடுச்சு. அடுத்த நாள் மீன் வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு வையன, புளியே இல்லை, நீ குழம்பு வைக்க முடியாதுன்னு. வீட்டுக்காரமா கூட என்ன மதிக்கிறது இல்லைங்க. ஒரு பையன் மதிக்கிறது இல்லை. டிவியை திறந்து பாருங்க, எல்லாரும் கால்னு கத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை என்னை சொன்னாரோ என்று நான் யோசிக்கிறேன். டிவியை திறந்து பாருங்க, கால்னு யாராவது கத்திக்கிட்டே இருக்காங்க. ரேடியோவை பாருங்க, சலசலன்னு யாராவது பேசுறாங்க. ஒரு படம் சரியில்லை, ஒரு அரசியல்வாதி சரியில்லை, ஐபிஎல் ஒன்று விளையாடுறாங்களே, இவெல்லாம் கிரிக்கெட் ஆகுங்க, இவெல்லாம் உருப்பிடுவானா, இவெல்லாம் விளங்குவானா. அந்த காலத்துல கவாஸ்கர் விளையாடினாரு, நாங்க பார்த்தோம். 45 நிமிஷம் கம்ப்ளைண்ட் பண்ணாருங்க. அவர் இந்த உலகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணாத ஜீவராசியே கிடையாது. அத்தனை பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இப்ப இவர் என்ன மனநிலையில இருக்காரு? துன்பம். ஏன்னா அவரை சுற்றி இருக்கிற எல்லாமே அவருக்கு துன்பம் தான். மிகச்சில பேர் இன்பத்துல இருப்பாங்க. என்ன அன்னைக்குதான் அவங்களுக்கு பிசினஸ்ல ஏதாவது ஒரு கழிச்சிருக்கும். அவன் விரும்பின பொண்ணு சரின்னு சொல்லியிருப்பா. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவன் விரும்பின பொண்ணு சரின்னு சொல்லியிருப்பா. வீட்டுக்காரமா மரியாதையா நடந்திருக்கும். ஒரு நாள் அவங்க பிள்ளைங்க அவங்கள மதிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது நடந்தா மகிழ்ச்சி. இந்த 2 மனநிலையில தானே நம்ம இருக்கோம் எப்பவும். ஆனா உண்மையில் துன்பங்களை கடப்பதற்கான 3வது மனநிலை ஒன்று உண்டு. அதன் பெயர் வெறுமை. துன்பமும் இல்லை, எனக்கு இன்பமும் இல்லை. அப்படி எப்படி இருக்க முடியும்? ஒண்ணு நீ வருத்தப்படணும், இல்ல நீ சந்தோஷப்படணும். 2ம் இல்லாம நீ எப்படி இருக்க முடியும்? முடியும். அந்த மனநிலைக்கு பெயர் வெறுமை. இதை நான் சொல்லல, மகாகவி பாரதி சொல்ற. தோன்றி மறைவது வாழ்க்கை, இதில் துன்பமொடு இன்பம் வெறுமை என்ற 3ல் எதுவரினும் களிமூழ்கி நடத்தல் பரமசிவ முக்தி என்று மகாகவி பாரதி சொல்லுகிறார். தோன்றி மறைவது வாழ்க்கை. என்ன லைன் இல்ல அது? என்ன லைன் அது? தோன்றி மறைவது வாழ்க்கை. எப்படிலாம் வாழ்ந்தவங்க எங்க இருக்காங்க இன்னைக்கு? இதில் துன்பமொடு இன்பம் வெறுமை அப்படின்ற 3வது மனநிலையை மகாகவி பாரதி சொல்றாரு. மகாகவி பாரதி இதை யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாருனாக்க, குள்ளச்சாமின்ற ஒரு சாமியார்ட்ட இருந்து கத்துக்கிட்டாரு. இந்த குள்ளச்சாமி பார்க்கவே ரொம்ப குளிக்காது, அழுக்கு துணிலாம் கட்டி மூட்டையா தூக்கிட்டு எப்ப பாரு அங்கேயும் ஓடிட்டே இருக்குமா குள்ளச்சாமி. பாரதி ஒரு நாள் இந்த குள்ளச்சாமிகிட்ட போய், சாமி என்ன அழுக்கு துணிலாம் மூட்டையா கட்டிட்டு போயிட்டே இருக்க அப்படின்னு பாரதி கேட்டிருக்காரு. குள்ளச்சாமி சொல்ல, நான் வெளியில சுமக்கிறேன், நீ உள்ள சுமக்கிறிய அப்படின்னு குள்ளச்சாமி சொல்லிடு. இது பதிவு, இது பாரதியின் வாழ்க்கையில் இது நடந்தது. நம்ம உள்ள எவ்வளவு சுமந்துட்டு இருக்கோம்ல.
சரி, எல்லாரையும் பார்த்து ஒரே ஒரு கேள்வி, நாம் யார்? நான் என்பது யார்? நான் பாரதி, நான் ஒரு பெண்ணு, நான் 2 குழந்தைகளுக்கு தாய், நான் ஒரு அலுவலகத்துல பணிபுரியறேன், நான் ஒரு பேச்சாளர், இன்றைக்கு பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்துல இருந்து நான் விருது வாங்கிறேன். இதெல்லாம் நான் தானே, இது எல்லாமே நான் தான். ஆனா இது மட்டும்தான் நானா? இது மட்டும்தான் நானா? இதை தாண்டி எனக்கு ஏதாவது இருக்கா இல்லையா? அப்போ நாம் என்பதே என்னன்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஆனா பொள்ளாச்சின்றதுனால நம்பி இதை பேசுறேன். எங்க ஊர்ல எல்லாம் இதெல்லாம் நான் பேச முடியாது. அந்த அம்மா இவ்வளவு நேரம் பேசிச்சு ஒரு ஜோக் கூட சொல்லலன்றாங்க. சில தலைப்பை இப்படி கொடுத்துட்டு நான் ஜோக் சொல்ல முடியாது. அந்த கேள்விக்கு வர்றேன் திரும்ப. நாம் என்பதே ஒன்று நம்முடைய கடந்த கால ஞாபகங்கள் அல்லது வருங்காலத்தை பற்றி நமக்கு இருக்கிற கனவுகள். இது ரெண்டும் இல்லாம நான் என்பதே கிடையாது நமக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு தனியாவே இருக்க முடியாது சார். இன்னைக்கு இருக்கிற இந்த செல்போன் யுகத்துல ஒரு நிமிஷம் தனியா இருக்க முடியாது. அப்பாடான்னு உட்காந்து அப்பதான் 5 மெசேஜ் வருது. உடனே ஒரு அம்மா போன் பண்ணுது. போனை எடுத்தோமா பளிச்சுன்னு பேசணுமா? முடியுமா? நீங்களே யாருக்கா கால் பண்றீங்க சார், அர்ஜென்ட்டா போன் பண்றீங்க, என்ன வருது? கேஒய்சி புதுப்பித்தல் மற்றும் உறவினர்களுக்கு உடம்பு சரியில்லை என்று அழைத்தல், இதெல்லாம் சைபர் ஒரு ஆள் சொல்லி முடிச்சு அதை அடிச்சு அந்த அம்மா அலோன்றதுக்குள்ள நீங்களே கட் பண்ணிடுவீங்க. நிம்மதியா ஒரு போன் பண்ண முடியல, ஒரு இடத்துல உட்கார முடியல நமக்கு. அப்படியே உட்கார்ந்தாலும் உடனே வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு, ஏமா ஒரு டீ போடக்கூடாது? இப்பதான் போட்டேன், இன்னும் அந்த பாத்திரத்தையே கழுவல. இது நீ இன்னைக்கு சாப்பிட்ற 7வது டீ அப்படின்னு சொல்ல முடியுதா? வர்றேன் அப்படின்னு எந்திரிச்சு போக வேண்டியது. அதே மாதிரிதான் கணவருக்கும். அவர் வராரு, ஏமா சாப்பிட என்ன இருக்கு? ஏமா சாப்பிட என்ன இருக்கு? ஏமா சாப்பிட என்ன? ஏன் கத்துறீங்க? அவர் கத்தல, கதறாரு பாவம். ஏன்னா இவர் நம்ம டிவியை பார்த்துட்டு இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் தனித்திருந்தால் நம்முடைய சிந்தனை எதை நோக்கி செல்லுகிறது என்று பாருங்க. ஒன்று, நேற்றைய காயங்களின் மீது நம்முடைய கைப்பட்டு நம்மை நாமே வருடிக் கொள்ளுகின்றோம், அல்லது நாளைக்கு வரப்போகின்ற எதையோ நினைத்து அச்சப்படுகின்றோம். So either we are thinking about the past or we are thinking about the turbulence in the future. நாளைக்கு இருக்கிற ஏதோ ஒரு தத்தளிப்பு, இந்த அம்மா இன்னும் முடிக்கவே இல்லையே, இங்க வேற சாப்பாடு பண்ணிருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே, நான் வீட்டுக்கு போய் சோறு இனிமே செஞ்சு பொங்கி, இது என்ன வராதவங்க யார் இருக்காங்க? இங்க இருக்குல்ல, கட்டாயமா இருக்கு. நம்முடைய மனம் என்பது இந்த நொடியில் நிற்க முடியும் என்றால் அதை விட பெரிய விடுதலை கிடையாது என்பதைத்தான் மகாகவி பாரதி சொல்கிறார்.